வணக்கம். மைதா, வெள்ளை சர்க்கரை, தயிர் இது எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எளிமையாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு கேக் செய்யலாம் வாங்க. இந்த கேக் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்யறதும் ஈஸி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு நல்லா பொடிசாக துருவினா வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா வெல்லம் எல்லாமே இந்த பாலில் கரைஞ்சிரும். பால் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். அடுத்து வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு சல்லடையில் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் எடுத்த அதே கப்பில் எல்லா பொருட்களையுமே அளந்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு கேக் சாஃப்டாக வரும். அடுத்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் வெல்லமும் பாலும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வெல்லத்தில் மண் இருக்கும். கூடவே 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ரவை ஊறட்டும். கேக் பார்த்திங்கன்னா இந்த சின்ன கப்பில் தான் ஊற்ற போகிறோம். இதில் எண்ணெய் தடவி மாவு டஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம கலந்து வச்ச கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி கெட்டியாக இருக்குது. இப்போ கலந்து காமிக்கிறேன் பாருங்கள். மாவே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போது 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸை சேர்த்துட்டு கூடவே காய்ச்சி ஆற வச்சா பாலும் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம இந்த மாவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பால் சேர்க்கக்கூடாது. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட கேக் பேட்டரை கப்பில் ஊற்றிடலாம். ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட கேக் டின் இருந்துச்சுன்னா அதில் கூட ஊற்றிக்கலாம், இல்லை பாத்திரத்தில் கூட ஊற்றலாம். எல்லாம் எது உங்களுக்கு விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. பார்த்திங்கன்னா முந்திரி குருணை, இந்த முந்திரி பார்த்திங்கன்னா உடச்சது கடையில் கிடைக்கிது, நான் வாங்கி வச்சுருக்கேன், அதனால் நான் சேர்க்குறேன். நீங்கள் முழு முந்திரியை கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கேக் செய்கிறதுக்கு எடுத்த பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே மீடியம் ஃப்ளேம்லேயே ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம கேக் கப் எல்லாமே அதில் அடுக்கிட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து ஒரு 35 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ கேக் வச்சு ஒரு 35 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குது. குச்சியில் பார்த்திங்கன்னா ஒட்டலை. இப்போ கேக் எல்லாமே வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். கப்லேருந்து இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு லூஸ் பண்ணி விட்டுட்டு தட்டினீங்கனாலே கையில் சூப்பராக எடுக்க வந்துடும். கேக் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாரு. இனிமேல் குழந்தைங்க கேக் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தைரியமாக கோதுமை மாவும் வெல்லமும் வச்சு சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.